This is Sridevi Arun Prakash. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஃபங்க்ஷன் காலிங். நம்மளுடைய ப்ரோக்ராம் எல்லாத்துலயுமே வந்து நிறைய ஃபங்க்ஷன் கால்ஸ் வந்து நடக்கும். இன்டர்னலா அதுல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டியூட்டோரியல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நம்மளுடைய நார்மல் எக்ஸாம்பிள். மெயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்குள்ளார வந்து ஸ்கொயர் நார்மலா வந்து 2 அப்படின்னு கொடுத்தோம்னா ஸ்கொயர் ஃபங்க்ஷன் பண்ணீங்கன்னா 4 வரப்போகுது வந்து. ஓகேவா? ஸ்கொயருக்கு வந்து ஒரு சப் ஃபங்க்ஷன் நம்ம எழுதியிருக்கோம். இது வச்சு சிம்பிளான எக்ஸாம்பிள். ஓகேவா? இதுல வந்து எப்படி ஃபங்க்ஷன் கால்ஸ் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மெயின் அப்படிங்கறதும் ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அது வந்து மெயின் ஃபர்ஸ்ட் கால் ஆகுது. சரியா? ஸோ அது வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகுது. மெயின் இன்டர்ன் என்ன கால் பண்ணுது? ஸ்கொயர் அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுது வந்து. அந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷன் கால் ஆனாலும் என்ன ஆகுது? அதுவும் உள்ள போய் ஸ்டோர் ஆயிடுச்சு வந்து. சரியா? இப்ப ஸ்கொயர் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா கரெக்டா வந்து கண்ட்ரோல் வந்து மெயினுக்கு ரிட்டர்ன் ஆகுது. இது எப்படி ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கறது தான் இப்ப மேட்டர். சரியா? இப்ப வந்து ஒரு சின்ன யாரோ ஒரு குழந்தைய இல்ல பெரியவங்க யாரோ ஒருத்தங்களை வந்து தெரியாத இடத்துல ஒரு இடத்துல விட்டுருக்கோம் வந்து. அவங்க எங்கேயாவது போயிட்டு திரும்பி வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க கையில வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்து அனுப்புவோம்ல வந்து. இந்த இடத்துலதான் நீ வந்து திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கையில அட்ரஸ் கொடுத்து அனுப்புவோம். இதான் உன்னுடைய ரிட்டர்ன் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அதே மாதிரிதான் நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும் போதும் நீ யார் வந்து உன்னை கால் பண்ணாங்க, எங்க ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கறத ஒரு ஷீட் மாதிரி எழுதி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதா வச்சுப்போம். அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் வந்து கால் ஸ்டாக் அப்படின்னு சொல்றோம். ஃபங்க்ஷன் கால் ஸ்டாக்னு சொல்றோம், இல்லைன்னா ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் ஸ்டாக் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதனாலதான் என்ன ஆகுதுன்னா கரெக்டா வந்து அந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு நெக்ஸ்ட் வந்து மெயின் கால் ஆயிடுது வந்து. ஓகேவா? இப்ப நம்ம மெயின் கால் ஆயிடுச்சு. இப்ப இது நம்ம இதா பார்ப்போம். தியரி பார்த்தோம் அப்படின்னா, each time a function calls in another stack, a stack frame is pushed onto the stack. இதுதான் வந்து நான் சொன்ன மேட்டர். இன்னும் ஒரு துண்டு சீட்ல வந்து என்ன எழுதி கொடுக்க போறோம் அப்படின்னா, உன்னுடைய ரிட்டர்ன் அட்ரஸ் என்ன? ரிட்டர்ன் அட்ரஸ்ங்கிறது இங்க என்ன? எந்த ஃபங்க்ஷன் இதை கால் பண்ணுச்சோ அதுதான் இதோடைய ரிட்டர்ன் அட்ரஸ். சரியா? அதை தவிர இந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார யார் வந்து கால் பண்ணாங்களோ அங்க என்னென்ன லோக்கல் வேரியபிள்ஸ் இருந்தது, அந்த ஃபங்க்ஷனுக்கான பாராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கறதையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போவோம் வந்து. சரியா? என்னன்னா ஒரு பையனை அனுப்பிவிடும் போது அவனுக்கு நீ என்னென்ன வாங்கிட்டு வரணும் அப்படிங்கறதையும், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வந்து உன் கையில இருந்து நான் கொடுத்து விட்டேன் அப்படிங்கிற காசு கொடுத்து விட்டேங்கிறதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு அனாலஜிக்கு சொல்றோம் அப்படின்னா. இப்ப ஸ்டாக் ஃப்ரேம்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாராமீட்டர்ஸ் எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுதோ அதுக்கு வந்து பாராமீட்டர்ஸ் இருக்கும். ரிட்டர்ன் அட்ரஸ் தட் த கால் ஃபங்க்ஷன் நீட்ஸ் டு ரிட்டர்ன் டு. அதுக்கப்புறம் கண்டெய்ன்ஸ் ஆட்டோமேட்டிக் வேரியபிள்ஸ்னு தெரியும், லோக்கல் வேரியபிள்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இதுதான் இங்க பாக்குறோம். இந்த கிரீன் கலர்ல இருக்குது, இதான் வந்து ஃபங்க்ஷன் கால் ஸ்டாக். அதுக்குள்ளார இருக்கிற குட்டி குட்டி பாக்ஸ் ஒவ்வொன்றும் வந்து இதுதான் வந்து ஆக்டிவேஷன் ரெக்கார்ட் நம்ம அங்க ரெஃபர் பண்ணது. அவங்க நான் என்ன சொன்னேன், 3 இருக்குன்னு சொன்னேன். ஏதாவது பாராமீட்டர்ஸ் இருந்ததுன்னா அது இருக்கும். இப்ப இங்க பாருங்க, பாராமீட்டர்ஸ் எதுவுமே அதுக்கு நம்ம மெயினுக்கு வந்து இல்ல, அதனால வந்து பாராமீட்டர் எதுவும் அது உள்ள போல. அதை தவிர வந்து ஆட்டோமேட்டிக் வேரியபிள்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அட்ரஸ் இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து ஃபங்க்ஷன் கால் ஸ்டாக். இது ஸ்டாக்னாவே உங்களுக்கு தெரியும் வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பாலிசி தான். யாரு லாஸ்ட் உள்ள வந்தாங்களோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வெளியே போவாங்க. அதுக்காக தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஆக்டிவேஷன் ரெக்கார்ட் ஆர் ஸ்டாக் ஃப்ரேம். இப்ப இன்னொரு ஃப்ளோ வைஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். மெயினை யார் கால் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து கால் பண்ணுது. அதுமே மெயின் முடிஞ்சோன்னு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து ரிட்டர்ன் ஆகணும்ல. ஸோ அதுக்குமே வந்து ஒரு ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஓஎஸும் இன்டர்ன் ஒரு ஃபங்க்ஷன் தான், அது எங்க இருந்தாவது தான் மெயினை கால் பண்ணுது. அந்த ரிட்டர்ன் அட்ரஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா R1. சரியா? இப்ப அதுக்கப்புறம் பாருங்க, மெயின்குள்ளார என்ன ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்கோம். ஸோ என்ன ஆகும்? மெயின் முடியறதுக்கு முன்னாடி ஸ்கொயர் முடிஞ்சு வெளியே வரணும் அந்த கண்ட்ரோல். அதனால ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, மெயினோட ஆக்டிவேஷன் ரெக்கார்டை உள்ள போட்டுட்டோம். இப்ப அது இன்னும் கண்ட்ரோல் முடியவே இல்லை, ஏன்னா அதுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் கால் வந்துருச்சு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி. இப்ப ஸ்கொயரோட ஆக்டிவேஷன் ரெக்கார்டு உள்ள போகும்.
இங்கே பார்த்தீங்களா இப்போ ஸ்கொயரோட ஆக்டிவேஷன் ரெக்கார்டும் உள்ளே போயிடுச்சு. ஸ்கொயர் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா கண்ட்ரோல் ரிட்டர்ன் எங்கே வரணும், மெயினுக்கு வரணும். ஸோ இந்த ஆக்டிவேஷன் ரெக்கார்டை தூக்கி விட்டுருவாங்க அந்த ஸ்டாக்லேருந்து, அதனால வெளில போயிடுச்சு. இப்போ மெயின் முடிய போகுது. ஸோ மெயினோட ஆக்டிவேஷன் ரெக்கார்டும் வெளியே போகணும், அது முடிஞ்சிருச்சு. மெயின் முடிஞ்சு கண்ட்ரோல் எங்கே போயிடும், ஓஎஸ்க்கு போயிடும். அவ்வளோதான், இதுதான் சிம்பிள். இவ்வளோதான் வந்து ஃபங்க்ஷன் கால் ஸ்டாக். இந்த சைட்லேருந்து தான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்தோம். வந்து உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது வேணும்னா இதில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க.